ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தில் வைத்தடி போற்றுகிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவு திசை மாறும் குடும்ப ஜாதகம் என்ற அமைப்புல 2வது ஜாதகம். இது அந்த குடும்ப தலைவியினுடைய ஜாதகம். இது அந்த குடும்பம் திசை மாறுவதற்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு இந்த ஜாதகத்துல நம்ம ஆய்வு செய்து நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல நம்ம ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஜாதகத்தினுடைய பலனை நம்ம பார்ப்போம். முதல்ல ராசி கட்டம் நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த ஜாதகர் பிறந்த தேதி ஸ்கிரீன்ல பாருங்க. பிறந்த தேதி 19/6/1999 5:40 AM கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறார். இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். இவருடைய ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். இப்போ நம்ம ராசி கட்டத்தை முதல்ல பார்ப்போம். ரிஷப லக்னம், 2ஆம் இடம் மிதுனம். அதில் புதனும் சூரியனும் இருக்காங்க. கடகத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடம் துலாத்தில் செவ்வாய் இருக்குது. 9ஆம் இடம் மகரம், அந்த மகரத்தில் கேது இருக்கு. 12ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்தில் சனியும் குருவும் அமர்ந்திருக்காங்க. இது ராசி கட்டம். நீங்கள் நவாம்ச கட்டத்தை குறிச்சிக்காங்க. கன்னியா லக்னம், லக்னத்தில் சனி. 2ஆம் இடம் துலாம், அதில் செவ்வாய். 3ஆம் இடத்தம் விருச்சகம், அதில் சூரியன். 4ஆம் இடம் தனுசு, அதில் சுக்கிரன். 5ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரம், அதில் ராகு. அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடம் ரிஷபத்தில் உங்களுக்கு குருவும் புதனும். 11ஆம் இடம் கடகத்தில் கேதுவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. இது நவாம்ச கட்டம். இப்போ இந்த ஜாதகர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, சிம்ம ராசி. இப்போ கேது திசை ஜாதகருக்கு 3 மாதம் 22 நாள் தான் இந்த கேது திசை ஜனன காலத்தில் இருக்கு. இப்போ இந்த ஜாதகத்திற்கு நடப்பு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் சந்திர புத்தி நடப்பில் இருக்கு. ஜாதகருக்கு இந்த பதிவின்படி நேரம் அமைப்பின்படி ஜாதகருக்கு வயசு 27 ரன்னிங்கில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு நடக்கக்கூடிய திசை நமக்கு சந்திர திசைன்னு தெரிஞ்சு. சரி, இப்போ இந்த ஜாதகம் குடும்ப பிரிவிற்கு எந்த மாதிரி நமக்கு பலனை எப்படி சுட்டி காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி முதல்ல பலமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது லக்னாதிபதி 6, 8, 12 தொடர்புல வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 3, 6, 8 தொடர்போட சம்பந்தப்படக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம். மேலும் ராகு கேதுனுடைய தொடர்பையும் பெறக்கூடாது. லக்னமோ லக்னாதிபதியோ பெறக்கூடாது. லக்னாதிபதி தான் நின்ற வீட்டுக்கு 6, 8, 12 அந்த வீட்டுக்குடைய கிரகம் மறையக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது லக்னாதிபதி சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 3ல் போயும் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். இப்போ முதல்ல லக்னம் தன்னுடைய பலத்தை இழக்கிறது. அதே போல இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த இடத்துல ராகு கேதுகள் வந்ததுன்னா ஜாதகர் தன்னுடைய பாக்கியத்தை இழக்கிறார் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல
கேதுவும் அமைந்திருப்பது சிறப்பானதாக இல்லை. சரி, அதே சமயத்துல இந்த 3ஆம் அதிபதிக்குரிய கிரகமும் 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் இதுல ஏதாவது ஒண்ணு நீசமோ அஸ்தங்கமோ அடைஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற அமைப்புல, ராகு கேதுவுடன் சேரக்கூடாத அமைப்புல பார்க்கும்பொழுது, இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், அவர் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல போய் நீசமாயிருக்கிறாரு. அவர் யாருடைய நட்சத்திரத்துல நீசம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி பரணி நட்சத்திரத்துல அவர் நீசமாயிருக்கிறார். அப்ப இந்த ஜாதகரனுடைய பாக்கியம் முதல்ல கெட்டு போறதுக்கு எப்ப சூழ்நிலை வரும் அப்படின்னு இந்த தசா புத்திகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, ரிஷப லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் போய் அமர்வது மாபெரும் குற்றமாகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, கேது ஒரு ஜாதகத்துல தன்னுடைய தொடர் பயணத்துல அடுத்து வரக்கூடிய கிரகமான ஆண் ஜாதகத்துல சுக்கிரனையோ பெண் ஜாதகத்துல செவ்வாயோ தொடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது மோட்சக்காரகன் அப்படின்னு பேர் அவர். அந்த அடிப்படையில் பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கணவர் அப்படிங்கிற அமைப்பில் கேது பகவான் தன்னுடைய பயணத்தில் அடுத்தது செவ்வாயை தொடுவது இல்லறத்திற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தராது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு சொல்லுது. அதே போல ராகு கேதுனுடைய மைய புள்ளியில செவ்வாயோ சுக்கிரனோ மாட்டக்கூடாது. இந்த ஜாதகத்துல பாருங்க, செவ்வாய் எங்க இருக்கு? துலாத்துல இருக்கு. அந்த துலாத்திற்கு நீங்க இப்படியே எண்ணி பாருங்க, இப்படியும் எண்ணி பாருங்க. உங்களுக்கு 4ஆம் வீடு ஒரு பக்கம் கேதுவாகவும் இன்னொரு பக்கம் ராகுவும் மகரத்திலையும் கடகத்திலையும் இருக்காங்க. அப்ப ராகு கேதுனுடைய மைய புள்ளியில செவ்வாய் மாட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேல் அப்படியே எண்ணிக்கிட்டு வாங்க. மகரம், கும்பம், மீனம், மேஷம். அப்ப இந்தாண்ட பக்கம் இருந்து எண்ணிக்கிட்டு போங்க. கடகம், மிதுனம், ரிஷபம், மேஷம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் இந்த ஜாதகத்துல இந்த பக்கம் மேலையும் கீழையும் மாட்டிருக்காங்க. அப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகமும் ராகு கேதுனுடைய மையப்புள்ளியில மாட்டியிருக்கிற காரணத்தினால் இந்த பெண், இந்த குடும்ப தலைவி தன்னுடைய கணவரோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தராது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண் ஜாதகத்துல ராகு சுக்கிரனையோ கேது சுக்கிரனையும் தொடுவது இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி விரையாகி சுக்கிரன் அந்த கிரகம் ராகுனுடைய தொடர்பை பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தினுடைய தன்மை சற்று மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்பாட்டை கொண்டிருக்கும் என்று நம்மளுடைய ஜோதிட விதிகள் சொல்லும். மேலும் காலப்பகை என்ற அடிப்படையில் ஒரு திசை ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்தால் அது அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை தராது என்ற அடிப்படையில் 19 வயதிலிருந்து 32 வயதுக்குள்
சந்திர திசை வருமானால் அது காலப்பகை என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஜாதகனுடைய வாழ்வியல் மாற்றத்தில் ஒரு புயலையும் பேரதிர்ச்சியும் சூழ்நிலையை மாற்றி அவமானத்தையும் துன்பத்தையும் துக்கத்தையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு 27 வயசுங்கிறதுனால இன்னும் ஒரு 6 வருட காலம் இந்த பொண்ணுக்கு சந்திர திசை காலப்பையாக வருகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு திசை சந்திரனுடைய திசை. அந்த சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதே போல இதற்கு அணுஜன்மம் திரிஜன்மம் என்று சொல்லக்கூடிய மூலம் மற்றும் அஸ்வினியில் வேறொரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோடு இந்த சந்திரன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் என்ற அடிப்படையில் இங்கே மேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல குரு பகவான் உள்ளதுனால இந்த சந்திரனை தூக்கி நீங்க மேசத்துல வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா அந்த சந்திரன் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கதாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு பைநாசிகம் வதை வேதை ஏதாச்சும் தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது திருவோண நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் என்பதால் அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடம் அயனசயன போகத்தை பாக்கியாதிபதியுடன் தொடர்பு கொண்டு 9ஆம் இடத்தினோட தொடர்பு கொண்டதுனால சனிக்கேது தொடர்பும் குருக்கேது தொடர்பும் இந்த ஜாதகத்திற்கு வருவதனாலும் வைநாசிக நட்சத்திரத்தினுடைய தொடர்பை பெறுவதனாலும் இந்த ஜாதகம் இல்லறத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் கண்டிப்பாக அவமானப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல மேசத்தில் சந்திரன் அசுபதி நட்சத்திரத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அதற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அப்ப அசுவினியிலிருந்து எண்ணும் பொழுது 7வது நட்சத்திரம் புனர்பூசம் வதை நட்சத்திரம் என்ற பங்கை வகிக்கிறது. அப்ப குடும்பாதிபதியில் அதே ஸ்தானத்தில் நின்று ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட அது வைநாசிக நட்சத்திரத்தை அமைப்பை பெறுவதனால் அந்த குடும்பம் சிதறிப்போவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த அமைப்பு ஏற்படுத்துகிறது. அடுத்தது திதி சூன்யம் அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகி பிறந்த திதி உங்களுக்கு சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதியானது திதி சூன்யம் அமையும் வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசமும் சிம்மமும் திதி சூன்ய வீடுகள். அப்போ திசையை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு நீங்கள் சிம்மத்தில் அந்த சந்திரன் இருப்பதால் அந்த வீடு திதி சூன்யம் அடைகிறது. அதே போல் நீங்கள் மேசத்திற்கு தூக்கி அங்கே வச்சிங்கனாலும் அசுபதி நட்சத்திரத்தில் வச்சிங்கனாலும் அந்த வீடும் திதி சூன்யம் அதிபதி ஆவதால் இந்த 2 வீட்டினுடைய அமைப்பிலும் சந்திரன் திதி சூன்ய அமைப்பை பெறுவதனால் இந்த திசை ஜாதகருக்கு பெருத்த அவமானத்தையும் இல்லறத்தில் பிரிவையும் தொடர் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தரும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இப்போ ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது எப்படியெல்லாம் ஜாதகத்தை அணுக வேண்டும் என்ற கோணத்தை நான் இந்த ஜாதகத்தில் பதிவிட்டுள்ளேன். மேலும் நவாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திசையை நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து
மோட்ச ராசியில் இருப்பதனால் இந்த ஜாதகம் தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் நிராசையாக இந்த சந்திர திசை செயல்படுத்தும் என்பதில் எல்லளவு மாற்றமில்லை என்பதை இந்த ஆய்வு ஜாதகம் 2 ஒரு குடும்ப ஜாதகத்திலிருந்து நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நேயர்களே, நீங்களும் உங்கள் ஜாதக சம்பந்தமான கேள்விகளாக இருந்தாலும் பார்ப்பதாக இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சிறப்பான வீடியோக்கள் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலில் நான் மட்டுமல்ல, மற்றும் பல பிரபலமான ஜோதிடர்களும் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலில் தங்களை பதிவுகளை இட உள்ளார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பலத்தையும் அளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.